அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். காலத்தால அழிக்க முடியாத லட்சக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையால இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலத்தோட கதை தான் இது. இந்த உலகத்துல பூமியிலேயே சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கா? இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. அதுதாங்க ஸ்ரீரங்கம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் கொள்ளிடம். இந்த ரெண்டு நதிகளும் அணைச்சிட்டு போக அதுக்கு நடுவுல ஒரு தீவுல பிரம்மாண்டமா எழுந்து நிக்குது இந்த கோயில். இது சாதாரண கோயில் இல்ல. உலகத்திலேயே இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய இந்து கோயில் இதுதான். சரி, முதல்ல இந்த கோயிலோட கட்டிடக்கலை அற்புதத்தை பத்தி பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு தூணும் ஒரு கதை சொல்லும். இதோ பாருங்க, இந்த ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 236 அடி உயரம். சும்மா வானத்தையே தொட்டுட்டு நிக்கிற மாதிரி இருக்குல்ல. இது வெறும் உயரம் இல்ல, இது நம்ம கலையோட உச்சம். ஆனா விஷயம் ராஜகோபுரத்தோட முடியல. இந்த கோயில் வளாகத்துக்குள்ள மொத்தம் 21 கோபுரங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காலகட்டத்து கதையையும் ஒவ்வொரு ராஜாவோட பெருமையும் சிற்பங்களா சுமந்துட்டு நிக்குது. இந்த கோபுரங்களை இணைக்கிறது 7 பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்கள். நாம பிரகாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது வெறும் பாதுகாப்பு சுவர் கிடையாதுங்க. இதுக்குள்ள ஒரு முழு நகரமே இயங்கிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு கோயில் நகரம். சொல்லப்போனா இந்த கோயிலோட ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் நம்ம திராவிட கட்டடக்கலையோட பெருமைய உலகத்துக்கே பறைசாற்றுது. இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடும் இவ்வளவு பிரம்மாண்டமும் ஒன்னு சேர்ந்த ஒரு கலைப்படைப்பு இது. சரி, இப்போ இந்த பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்குள்ள இந்த கோயிலோட ஆன்மா இருக்கிற இடத்துக்கு போலவாங்க. அங்க அருள் பாலிக்கிற இறைவன் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்கலாம். கருவறைக்குள்ள போனீங்கன்னா ஆதிசேஷன் மேல ரொம்ப அமைதியா பள்ளி கொண்டிருக்கிறார் நம்ம ஸ்ரீரங்கநாதர். அந்த சயன கோலம் அத பார்க்கிற பக்தர்களுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். பேரமைதி தரும் ஒரு தரிசனம் அது. இறைவன் இந்த மாதிரி யோக நித்திரையில இருக்கிறதுனால தாங்க இந்த இடத்த பூலோக வைகுண்டம்னு சொல்றாங்க. அதாவது பூமியில இருக்கிற சொர்க்கம். வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளே நமக்காக இங்க வந்து குடிகொண்டு இருக்கிறார்னு பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. சரி, இந்த கோயிலோட வரலாறு எவ்வளவு பழமையானது? வாங்க அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த கோயிலோட கதை ராமாயண காலத்துல இருந்தே தொடங்குது. ராமர் கையால விபீஷணனுக்கு கிடைச்ச இந்த ரங்கநாதர் சிலை காவேரி கரையிலேயே நிரந்தரமா தங்கிடுச்சுன்னு புராணம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்த சோழ மன்னர்கள் தான் இத இவ்ளோ பெரிய கோயில் நகரமா மாத்துனாங்க. ஆனா அதுக்கப்புறம் பல படையெடுப்புகள். அப்போல்லாம் பக்தர்கள் தங்களோட உயிரை கொடுத்து இந்த இறைவனை காப்பாத்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே சிலிர்க்குது. இப்போ அந்த 7 பிரகாரங்கள்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? கோயில சுத்தி இருக்கிற அந்த 7 பிரகாரங்களும் வெறும் சுவர்கள் இல்ல. அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 7 யோக சக்கரங்களோட குறியீடு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பரமபத வாசல்னு ஒரு சிறப்பு வாசலை திறப்பாங்களாம். இந்த வாசல் வழியா உள்ள போனா நேரா சொர்க்கத்துக்கே போலான்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் உறுதியா நம்புறாங்க. சரி, இதெல்லாம் வரலாறு, ஆன்மீக ரகசியங்கள். ஆனா இன்னைக்கு இந்த கோயில் எப்படி ஒரு துடிப்பான நம்பிக்கை மையமா இருக்குன்னு பாப்போம். வைகுண்ட ஏகாதசி மாதிரி திருவிழாக்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்களோட கோவிந்தா கோஷம் விண்ணை பிளக்கும். தினசரி பூஜைகள்ல ஆயிரக்கணக்கானோரோட பிரார்த்தனைகள் காத்துல கலக்கும். இது வெறும் கல் கட்டிடம் இல்ல, பக்தர்களோட நம்பிக்கையால சுவாசிச்சிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள ஸ்தலம். அதனாலதாங்க ஸ்ரீரங்கங்கிறது வெறும் ஒரு கோயில் மட்டும் கிடையாது. அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவம். வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த அனுபவத்தை